कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. So இன்னைக்கு பகவான் கிருஷ்ணா அவதரித்த தினம். நாம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். பகவான் கிருஷ்ணா அவருடைய இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதை ஏன் நாம் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏதே சாம் சபலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் யோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. அதாவது சில வியாசதேவர் என்ன சொல்றாருன்னா, ஏதே இது ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் காண்டத்துல 3வது அத்தியாயத்துல வருது. 3வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகம். ஏத்தேனா அந்த 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணருடைய பல பல அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் சொன்ன அவதாரங்கள் ஏத்தே. ச அப்படின்னா அண்ட், மேலும் இதுவரைக்கும் சொல்லாத அவதாரங்கள். இவர்கள் எல்லோருமே யார் அப்படின்னா அம்சகலாகா, கிருஷ்ணருடைய அங்க விரிவாக்கங்கள் அப்படின்னு சொல்றார். வேதவியாச தெளிவா சொல்றார். ஏதே சாம் சகலா பும்சக. பும்சக அப்படின்னா பகவான் கிருஷ்ணாவுடைய புருஷ அவதாரங்கள். கிருஷ்ணாவே புருஷ அவதாரம் எடுக்கின்றார். புருஷ அவதாரம் கருணோதகசாய் விஷ்ணு, கர்ப்போதகசாய் விஷ்ணு, அதுக்கப்புறம் க்ஷீரோதகசாய் விஷ்ணு. இப்படி இந்த வேத வியாசர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் சொன்ன எல்லா அவதாரங்களும் மற்றும் புருஷ அவதாரங்கள் இவர்கள் எல்லோருமே கிருஷ்ணருடைய அங்க விரிவாக்கங்கள் மற்றும் அங்க விரிவாக்கங்களோட அங்க விரிவாக்கங்கள், அம்ச கலாகா. தென் அடுத்த லைன் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ரொம்ப தெளிவாக சொல்றது. கிருஷ்ணா யார்? இந்த இடத்துல ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய நேரடி சீடர்கள் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, கோஸ்வாமிகள்னு சொல்லுவோம். அதில் ஒரு கோஸ்வாமி ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தூ அப்படிங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது? ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஒரு விசேஷமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தூங்கிறது எதை குறிக்கிறதுனா, இதுவரைக்கும் சொன்ன கிருஷ்ணாவுடைய, ஏன்னா நீங்கள் 3வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் காண்டத்தில் கிருஷ்ணாவுடைய பல பல அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம், வரிசை எல்லா அவதாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 22-23 அவதாரங்கள், 22-23 அவதாரங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஒரு விசேஷமான விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா, தூ அப்படின்னா இந்த பகவான் கிருஷ்ணரை கிருஷ்ணஸ்து அப்படின்னு சொல்கிறதுனால பகவான் கிருஷ்ணா இந்த அம்ச கலாகா, இது வரைக்கும் சொன்ன அவதாரங்கள்லேருந்து வேறுபட்டவர் அப்படிங்கிறது வேறுபடுத்தி காமிக்கும் வகையில் தூங்குற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஸோ அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவான் ஸ்வயம் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப இதற்கு அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார். ஸ்வயம்ங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னா,
இவர்தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத அதை குறிப்பதற்கு. ஸோ ஸ்வயம் சிக்னிஃபைஸ் த சுப்ரீமசி ஆஸ் த சம்மம் போனம் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். ஸோ ஸ்வயங்கிற வார்த்தை முழு முதற் கடவுளை குறிக்கின்றதாம். அண்ட் தூங்கிற வார்த்தை கிருஷ்ணாவுடைய பல பல அவதாரங்களிலிருந்து கிருஷ்ணரை வேறுபடுத்தி காமிக்கின்றது. ஸோ இந்த ஸ்லோகம் பிரகாரம் பார்க்கும் பொழுது பகவான் கிருஷ்ணா யார் அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணர் அவரும் பகவான் நாராயணருடைய ஒரு அவதாரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. அண்ட் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லலை. ஸோ ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கிருஷ்ண சந்தர்ப்பா அப்படிங்கிற இந்த சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கிருஷ்ணா ஆக்சுவலி பகவான் நாராயணருடைய அவதாரம் அல்ல. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா முழு முதற் கடவுள். அண்ட் பகவான் நாராயணர், பகவான் விஷ்ணு, மற்ற அவதாரங்கள் அத்தனை பேருமே கிருஷ்ணருடைய அங்க விரிவாக்கங்கள். எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் கிருஷ்ணான் குறிக்கிறது தான் பகவான் ஸ்வயம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்படி தெளிவாக அந்த ஸ்லோகத்தில் தெரிய வருது. எதற்கு இதை சொல்ல வரேன்னா, பகவான் கிருஷ்ணா முழு முதற் கடவுள். அப்படிப்பட்ட கிருஷ்ணா ஷியாமசுந்தர கிருஷ்ணா எம் ஷியாமசுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம். பிரம்மா பாடுறார், இந்த ஷியாமசுந்தர கிருஷ்ணா யார் அப்படின்னா அச்சிந்திய குணஸ்வரூபம். அச்சிந்திய, இந்த கற்பனைக்கு எட்டாதவர். நம்முடைய அறிவினால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. முக்கியந்தி அசூரயக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியந்தி அசூரயகன்னா ரூபாவது ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்கிறார். பெரிய பெரிய தேவர்கள் ரிஷிகள் கூட கிருஷ்ணரால் குழம்பி போகின்றார்கள், கிருஷ்ணரால் குழப்பப்படுகின்றார்கள். அதற்கு சிறந்த உதாரணம் பிரம்மா, சிவபெருமான், இவர்கள், இந்திரன், இவர்கள் எல்லோருமே கிருஷ்ணரால் குழப்பப்பட்டவர்கள், முக்கியந்தியர்கள். அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா அச்சிந்திய, இந்த கற்பனைக்கு எட்டாதவர். இது ஷியாமசுந்தர கிருஷ்ணா, இவர் முழு முதற் ஆதி புருஷன் அப்படின்னு பிரம்மா பாடுறார். இந்த ஷியாமசுந்தர கிருஷ்ணா பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு தடவை வராரு. நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவான் கிருஷ்ணா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கிறதுனால பகவான் கிருஷ்ணா யாருன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப சுதுர் தர்ஷம் இதம் ரூபம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனாவை பார்த்து கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா நீ பார்க்கக்கூடிய இந்த ரூபம் ரொம்ப சுதுர் தர்ஷன், பார்ப்பதற்கு பூர்வம். பகவான் கிருஷ்ணா பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு தடவை வராரு. ஒரிஜினல் கிருஷ்ணா, முழு முதற் கடவுள் ஷியாமசுந்தர கிருஷ்ணா. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா, திரேதா, துவாபரா, கலி 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகங்கள் சேர்ந்தால் 43,20,000 வருடங்கள். இந்த 43,20,000 வருடங்கள் 2000 தடவை சுத்திச்சுன்னா 2000 தடவை சுத்திச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள். 43,20,000 வருடங்கள் இன்ட்டு 2000, இது பிரம்மாவுடைய ஒரு நாள். இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில எத்தனை வருடங்கள் ஓடி இருக்கு. ஸோ இவ்வளவு நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் அதுல ஸ்வயம் பகவான் ஸ்வயம். ஸோ இந்த முழு முதற் கடவுள் ஷியாமசுந்தர கிருஷ்ணா ஒரு தடவை இந்த பூமியில தோன்றுகின்றார், அவதரிக்கின்றார். ரொம்ப ரொம்ப ரேர்.
பகவான் கிருஷ்ண ஷியாமசுந்தர கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அவருடைய தர்சனம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய தர்சனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு இங்கே பூமியில் குழந்தைகளெல்லாம் திருடி வச்சிருக்காரு. ஒரு பிராமணருடைய குழந்தைகளெல்லாம் திருடிடுறார். நம்ம அது படிக்கிறோம் 10வது காண்டத்தில் பாகவதத்தில். அதாவது அருமையான லீலை அது. யுதிஷ்டிர மகாராஜா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். அவருடைய ராஜ்யத்தில் வந்து புகார் மணி ஒலித்ததே கிடையாது. புகார் மணி ஒலித்ததே கிடையாது. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜா அவ்வளவு பர்ஃபெக்ட் ராஜா. அப்படி இருக்கும்போது அவரோட ராஜ்யத்தில் ஒரு தடவை புகார் மணி ஒலித்தது. புகார் மணி ஒலித்த உடனே யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு ஒரே டென்ஷன். ஏன் புகார் மணி ஒலிக்கிறது, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் ரொம்ப ஒரே பதட்டமாக இருக்கார். அந்த சபையில் கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார், பலராமர் உட்கார்ந்துருக்கார், பெரிய பெரிய அரசர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, சாத்தியகி இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அர்ஜுனா உட்காந்துருக்கார். அர்ஜுனா உடனே போகிறார். அர்ஜுனா போய் அங்கே பார்க்குறார், புகார் மணி யார் அடித்தார் அப்படின்னு பார்த்தா அங்கே பிராமணர். இந்த பிராமணர் உடனே இந்த அர்ஜுனா போகிறார், பிராமணர்கிட்ட போய் கேட்குறார், ஓ பிராமணரே, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் புகார் மணி அடிச்சிங்க? அவர் சொல்கிறார், என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிடுச்சு. இதற்கு காரணம் யுதிஷ்டிர மகாராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப புகார் சொல்கிறார் யுதிஷ்டிர மகாராஜா மேலே. யாருமே இங்கே இல்லையா இந்த சபையில் என்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு பெரிய மாவீரர் ஹீரோ இங்கே கிடையாதா அப்படின்னு சொல்லி பிராமணர் வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அர்ஜுனா சொல்கிறார், நான் இருக்கேன். அர்ஜுனன் காண்டீபத்தை வைத்திருக்கக்கூடிய மாவீரன் அர்ஜுனன், நான் இருக்கேன். நான் உங்களுக்கு சபதம் கொடுக்குறேன், அடுத்த தடவை உங்களுடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முழு பாதுகாப்பு நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஸோ அப்போ இந்த பிராமணர் வந்து அமைதியாகிறார். ஓகே, அர்ஜுனர் வந்து வாக்கு கொடுத்துருக்கார், என்னுடைய குழந்தையை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு. ஒரு வருடத்துக்கு அப்புறம் அந்த பிராமணனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் அர்ஜுன உடனே அங்கே போயிடுறார். அர்ஜுனா அங்கே போய் என்ன பண்ணுறார், அந்த சூட்டிக்கிரகா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மெட்டர்னிட்டி ரூம், அதாவது பிரசவம் அந்த செய்யக்கூடிய அந்த ரூம், அந்த ரூமை வந்து அர்ஜுனன் வெளியில் இருந்து முழுக்க அம்புகளை வந்து போட்டு அம்புகளை வீசி அம்புகள் மூலமாகவே அந்த பிரசவ ரூமை வந்து மூடிடுறார். ஒரு ஈ காக்கா கூட உள்ளே போக முடியாதம்மா, அவ்வளவு கைதேர்ந்தவர் அர்ஜுனா. அம்புகள்னால மூடிடுறார் இந்த பிரசவ ரூமை. அண்ட் வெளியில் அர்ஜுனா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், என்ன நடக்கிறது, யார் வராங்க பார்க்கலாம், இந்த பிராமணருடைய மனைவியுடைய குழந்தைய வந்து யார் வந்து அபகரிக்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லி வெளியில் வந்து காண்டீபத்தை ஏந்திட்டு அப்படியே அவர் வந்து அங்கேயும் போயிட்டுருக்கார். அப்பொழுது அர்ஜுனர் தெளிவாக கேட்குறார், குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குறது. குழந்தை அழுகிற சவுண்டு கேட்ட உடனே ரொம்ப அலர்ட் ஆகிடுறார் அர்ஜுனா. தென் என்ன ஆகிறது, கூடவே அவருடைய மனைவி அழுகக்கூடிய சவுண்டு கேட்குறது, பிராமணனுடைய மனைவி அழுகக்கூடிய சவுண்டு கேட்குறது. உடனே பதட்டமாயிடுறார் அர்ஜுனா. பிராமணர் வெளியில் வர்றார், அர்ஜுனரை பிடிச்சி திட்டுறார் கண்டபடி. நீ ஒரு பெரிய மாவீரன் சொல்லி எல்லாமே சொன்னிய, நீ யுதிஷ்டிர மகாராஜா உட்கார்ந்துருக்கும் பொழுது, கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கும் பொழுது, பலராமர் உட்கார்ந்துருக்கும் பொழுது நீ வந்து அவருக்கு முன்னாடி நீ வந்து உன்னுடைய காண்டீபத்தினால் என்னுடைய குழந்தையை பாதுகாத்துருவேன்னு சொன்னியே, இப்போ என்னாச்சு, என்னுடைய குழந்தை பிறந்த உடனே
காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பிராமணர் வருத்தத்தோடு வந்து சொல்கிறார். தென் அர்ஜுனா சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இன்றைக்கி சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட குழந்தையை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், எங்கே போயிடுச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறார். சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே உங்களுடைய குழந்தையை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தரேன், அப்படி இல்லைன்னா நான் தீக்குளித்து என்னுடைய உடலை விட்டுருவேன் நான். அர்ஜுனா இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறார். ஸோ அர்ஜுனா தன்னுடைய சக்தியினால் அவர் எல்லா இடத்துக்கும் போய் தேடுறார். கடலுக்கு அடியில் போய் தேடுறார், இந்த குழந்தை இருக்குமான்னு. இல்லை, இந்திரலோகத்துக்கு போகிறார், சொர்க்கலோகத்துக்கு போகிறார், யமலோகத்துக்கு, எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறார். குழந்தையை காணும். குழந்தைய வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல அர்ஜுனர்னால. சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரம் அர்ஜுனர் சோர்வாக திரும்பி வரார். தன்னுடைய வாக்கு பொய்யாக போகுது. அப்போ அர்ஜுனர் வந்து தான் சபதம் எடுத்த பிரகாரம் அவர் தீக்குளித்து உடலை விடணும்னு சொல்லி ஒரு பானத்தை வந்து போடுறார். ஒரு பானத்தை வந்து பூமியில் போடுறார். பூமியில் உடனே ஃபயர் வருது. அர்ஜுனர் அந்த ஃபயரை வந்து பிரதட்சணம் பண்ணுறார். இப்போ அந்த தீக்குளிக்க போகிறார். இப்போ தீக்குள்ளே போகிறார். பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அங்கே தோன்றுகின்றார். கிருஷ்ணா வந்து அர்ஜுனா நில்லு வந்துடுறார். அர்ஜுனர் திரும்பி பார்க்குறார். கிருஷ்ணர் சிரிச்சுட்டு நிற்கிறார். கிருஷ்ணா அர்ஜுனருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ தான் அவருக்கு கிருஷ்ணா இருக்கிறது ஞாபகம் வருது. கிருஷ்ணா கேட்குறார், அர்ஜுனா நீ வந்து சபதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை நீ கேட்டையா? ஏன் கேட்கல? என்னை நீ கன்சல்ட் பண்ணாமல் ஏன் சபதம் எடுத்த அப்படின்னு கிருஷ்ணா அர்ஜுனாவை பார்த்து கேட்குறார். அர்ஜுனா தலையை குனிஞ்சுக்கிறார். கிருஷ்ணா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேன். அண்ட் கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் அர்ஜுனா. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் நெருங்கிய உறவு இருக்குது. அண்ட் கிருஷ்ணா என்ன பண்ணுறார், இப்பொழுது வா எங்கூட அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேரில் அர்ஜுனரை உட்கார வைத்து கூட்டின்னு போகிறார் கிருஷ்ணன். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு லீலை. கிருஷ்ணர் அர்ஜுனரை வந்து தன்னுடைய தேரில் உட்கார வைத்து கூட்டின்னு போகிறார். அண்ட் கிருஷ்ணருடைய தேரில் பூட்டப்பட்ட குதிரைகள் ரொம்ப ஸ்பெஷல் குதிரைகள், காற்றோட வேகமாக போகிறது கிருஷ்ணருடைய தேர். கிருஷ்ணர் இதே உடலோடு போகிறார். அண்ட் ஜட உலகத்தினுடைய சர்ஃபேஸ் மேல் பரப்பை தாண்டி போகிறாங்க கிருஷ்ணருடைய தேர். மேல் உலகங்களெல்லாம் தாண்டி போகிறார். அதுக்கப்புறம் பிரம்மஜோதி வருது. பிரம்மஜோதிங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணாவுடைய தெய்வீக ரூபத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மாண்டமான தேஜஸ். இந்த பிரம்மஜோதி உடனே கண்ணை பறிக்கக்கூடிய வெளிச்சமாகும். அர்ஜுனா வந்து கண்ணை முடிக்கிறார். ஸோ இப்படி அது பிரம்மஜோதிக்கு முன்னாடி ஜட உலகத்தினுடைய மேற்பரப்பை தாண்டி போகும்பொழுது பிரம்மஜோதிக்கு முன்னாடி கார் இருளாம். அப்போ கிருஷ்ணா அந்த கார் இருளில் வந்து வரும்போது தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுறார். தன்னுடைய சுதர்சன சக்கரத்தில் வரக்கூடிய வெளிச்சத்தினால அந்த கிருஷ்ணாவுடைய தேர் குதிரைகள் மேலே போகிறது. இப்போ பிரம்மஜோதி வருது. பிரம்மஜோதியும் தாண்டி போகிறார் கிருஷ்ணா. அண்ட் ஃபைனலி வைகுண்டத்துக்குள்ளே போகிறார். வைகுண்டத்துக்குள்ளே பகவான் கிருஷ்ணா அர்ஜுனரை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே எங்கே போகிறாருன்னா, அங்கே பகவான் விஷ்ணு ஆனந்த சயனத்தில் படுத்துட்டு இருக்கார். கிருஷ்ணரும் அர்ஜுனாவும் அங்கே போகிறாங்க. அண்ட் கிருஷ்ணர் வரான்னு தெரிஞ்ச உடனே பகவான் விஷ்ணு ஆனந்த சயனத்தில் படுத்திருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு டக்குன்னு எழுந்திச்சு உட்காந்துக்கிறார். அண்ட் பகவான் விஷ்ணு சொல்கிறார், ஓ பகவான் கிருஷ்ணா, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை நான் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
அதனால் நான் தான் இந்த பிராமணருடைய எல்லா குழந்தைகளையும் நான் தான் திருடி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் உங்களை தரிசனம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பகவான் விஷ்ணு கிருஷ்ணரை புகழறார். கிருஷ்ணரை பலவாறு புகழறார் பகவான் விஷ்ணு. இதை கேட்ட உடனே அர்ஜுனா பிரமித்து போறவரமா கிருஷ்ணருடைய பிரம்மாண்டமான மகிமைகளை பகவான் விஷ்ணு வாயிலிருந்து கேட்ட உடனே அர்ஜுனா பிரமித்து போறார். ஸோ இதுக்கப்புறம் கிருஷ்ணர் மீட்டு கொண்டு வருகின்றார் அந்த எல்லா குழந்தைகளையும். இது நம்ம பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில். ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, பகவான் கிருஷ்ணாவுடைய அழகான ரூபத்தை தர்சனம் செய்யணும்னு சொல்லி பகவான் விஷ்ணுவே ஆசைப்பட்டு பிராமணனுடைய குழந்தைகளை எல்லாம் திருடி எடுத்து வச்சுக்கிறார். இது 10வது காண்டத்தில் வருது ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பகவான் கிருஷ்ணா தான் அத்தனை அவதாரங்களுக்கும் மூலம். அதனால தான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இங்கே வேதவியாசர். கிருஷ்ணரை வேறுபடுத்தி காமிக்கின்றார், மற்ற அவதாரம் அல்லங்கிறது தெளிவாக அதில் தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு தடவை வருகின்றார், அவதரிக்கின்றார். ஒரு நாள் முன்னாடியே நம்ம சொன்னோம் 43,20,000 வருடங்கள் இன்ட்டு 2000 சேர்ந்தால் இத்தனை வருடங்கள் கழிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். இத்தனை வருடத்தில் ஒரு தடவை தான் ஷியாமசுந்தர கிருஷ்ணா கோலோக பிருந்தாவனத்திலிருந்து கீழே இறங்கி இந்த பூமியில் அப்படியே தோன்றுகின்றார், அவதரிக்கின்றனர். மற்ற சமயங்களில் ஷியாமசுந்தர கிருஷ்ணா இந்த முழுமுதற் கடவுள் அவர் இங்கே வருவதில்லை. யார் வருகின்றார்னா அவருடைய அங்க விரிவாக்கங்கள். க்ஷீரோதகசாயி விஷ்ணு, பார்க்கடல் விஷ்ணுன்னு சொல்லுவோம். இவர் யாருன்னா பார்க்கடல் விஷ்ணு பகவான் கிருஷ்ணாட்டிருந்து வரக்கூடிய அம்சகலாகா அவருடைய அங்க விரிவாக்கத்தில் வருகின்றார். ஸோ இந்த பகவான் விஷ்ணு க்ஷீரோதகசாயி விஷ்ணு இவர் தான் பல அவதாரங்களை எடுக்கின்றார். அப்படிதான் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி ரொம்ப தெளிவாக அதில் சொல்கிறார். ஸோ இங்கே இப்படி மற்ற சமயங்களில் வரக்கூடியவர்கள் எல்லோருமே பகவான் விஷ்ணுவுடைய அவதாரங்களாக வருகின்றார்கள். பட் முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் இந்த அவதாரங்களிலிருந்து வேறுபட்டவர் பகவான் கிருஷ்ணா. அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா நாம் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா துவாபர யுகத்தில் ஷியாமசுந்தர கிருஷ்ணா இந்த பூமியில் பௌம விருந்தாவனத்தில் அவதரித்து 125 வருடங்கள் லீலை செய்தார். ஸோ இந்த 43,20,000 வருடங்கள் இன்ட்டு 2000 இத்தனை வருடங்களில் 5000 வருடங்கள் ஒன்றுமே இல்லை. இன்னும் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் அதே ரூபத்தில் இங்கே பிருந்தாவனத்தில் அவதரித்து லீலை செய்தார். அப்போ நாம் எல்லோருமே ஏறக்குறைய ஒத்த வயது உடையவர்கள் சொல்லலாம், கண்டெம்பரரிஸ்ன்னு சொல்லுவோம், ஒத்த காலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா 43,20,000 வருடங்கள் இன்ட்டு 2000க்கு கம்பேர் பண்ணும்பொழுது 5000 விட ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா ரொம்ப 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 விசேஷமானவர். எதற்கு இப்படி கிருஷ்ணா இங்கே தோன்றுகின்றார் இந்த பூமியில் நாம் புரிஞ்சுக்கணும். சில பிரபுபாதர் சொல்லுவார், கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில் 4/3 பாகம் வைகுண்டலோகம்னு சொல்லுவார், திரிபாத் விபூதி. 4/1 பாகம்தான் ஜட உலகம். ஸோ ஜட உலகம்னா புரிஞ்சுக்கலாம். ஜட உலகம் அப்படிங்கிறது பூமி மட்டும் இல்லை, ஒரு அண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் 14 லோகங்கள் இருக்கு. அதில் ஒரு கிரகம் பூமி. இது மாதிரி 13 கிரகங்கள் இருக்கு. எல்லாம் சேர்ந்த ஒரு அண்டம். இது மாதிரி கணக்கில் அடங்காத அண்டங்கள் இருக்காமா, அது எல்லாத்தையும் சேர்ந்த ஜட உலகம்னு சொல்றோம். இந்த ஜட உலகம் பகவான் கிருஷ்ணாவுடைய சிருஷ்டியில 4/1 பாகம்தான். அப்போ நம்ம எல்லாரும் மைனாரிட்டி பீப்புள் தான் ஆக்சுவலி.
4ல் 3 பாகம் வைகுண்டலோகம் பிரம்மாண்டமானது. சில பேர்லாம் கேட்பாங்க, என்னங்க நம்ம பூமியில் இருக்கிறவங்க எல்லாருமே வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா வைகுண்டத்தில் எப்படிங்க இடம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான். ஜட உலகம் பூமி இல்லை, ஜட உலகம் பல பல கணக்கில் அடங்காத அண்டங்கள், அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் வைகுண்டத்துக்கு போனாலும் கூட இவர்கள் யாரு 4ல் 1 பாகம் தான், மைனாரிட்டி பீப்புள். ஸ்டில் 3 மடங்கு பெருசு, ஜட உலகம் மாதிரி 3 மடங்கு பெருசு வைகுண்ட லோகம். அப்போ என்ன தெரிகிறது, ஜட உலகத்தில் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்காங்களோ அந்த மாதிரி 3 மடங்கு பெரிய ஜீவராசிகள், எண்ணிக்கையுடைய ஜீவராசிகள் வைகுண்டத்தில் இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் யாரு? அவர்கள்லாம் பகவான் கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணா கோலோக பிருந்தாவனத்தில் நித்திய லீலா ஏகோ தேவோ நித்திய லீலா நுரக்தோ, ஒரே பகவான் ஏகோ தேவோ, அவர் நித்தியமாக நிரந்தரமாக லீலைகள் செய்து கொண்டே இருக்கின்றார் கோலோக பிருந்தாவனத்தில். ஸோ வைகுண்ட வாசிகள், கோலோக வாசிகள் அவர்கள் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொண்டவர்கள். கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும். ஸோ அவர்கள் நம்ம மாதிரி 3 மடங்கு பெரிய எண்ணிக்கை உடையவர்கள். ஸோ அவங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் கொண்டாடுவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறார் பாருங்க, கிருஷ்ணருடைய கருணை. நாம் கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை புரிந்து கொண்டால் கிருஷ்ணர் மேலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்பு உதயமாகும். கிருஷ்ணருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னன்னா கிருஷ்ணா அகம்பீஜ பிரதப்பிதா அப்படின்னு சொல்லிட்டார் பகவத்கீதையில். எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை கிருஷ்ணா. அப்போ எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணருடைய குழந்தைகள். இப்போ கிருஷ்ணருடைய சிருஷ்டியில் 4ல் 1 பாகம் தான் இங்கே இருக்கும். ஆனால் இந்த 1 பாகம், அதாவது 1/4 பாகம், இந்த 1/4 பாக ஜீவராசிகள் பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி, இந்த பிரகிருதி இந்த பூமியில் உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுகின்றார்கள் அப்படின்னு கிருஷ்ணா ரொம்ப ஆதங்கத்தோடு பகவத்கீதையில் சொல்கிறார். என்னையை விட்டுட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் அவர்களை நான் விடுவிப்பதற்கு நான் வர வேண்டும் சொல்லி கிருஷ்ணர் வைகுண்டத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் அவரை கொண்டாடுவதற்கு 3/4 பாகம் ஜீவராசிகள், இந்த மாதிரி 3 மடங்கு எண்ணிக்கை அதிக உடைய ஜீவராசிகள் பக்தர்கள் கிருஷ்ணரை கொண்டாடுறாங்க கோலாகலமாக. நித்தியோத்சவம்னு சொல்லியிருக்கு. டெய்லி உற்சவம் கோலோக பிருந்தாவனத்தில், டெய்லி உற்சவம். கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அங்க அசைவும் உற்சவம் தான். இங்கே நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அங்கே டெய்லி நித்தியோத்சவம். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண விட்டுட்டு இந்த பூமியில் துவாபர யுகத்தில் பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு தடவை இங்கே ஷியாம சுந்தர கிருஷ்ண கீழே இறங்கி வர்றார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் 4ல் 1 பாகம் கிருஷ்ணனுடைய சிருஷ்டியில், இந்த 4ல் 1 பாகமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் கிருஷ்ணரை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றார்களாம்? கேள்விக்குறி. ஸ்ரீல ஜெகதானந்த பண்டிட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய அந்தரங்க ஒரு சக்கா, இவர் பிரேம விவர்த்தா அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கார். கிருஷ்ணா பகிர்முகாகனா போகவாஞ்சகரே நிகடஸ்தமாயா ஜாப்படியா தரி. நாம் எல்லாரும் யாரு? ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளாகிய நாம், நம்முடைய ஸ்வபாவம் எப்படிப்பட்டது? கிருஷ்ணா வேண்டாம், கிருஷ்ணா பகிர்முகாகனா போகவாஞ்சகரி, கிருஷ்ணா வேண்டாம் சொல்லிட்டு நாம் முகத்தை திருப்பி கொண்டவோம். பகிர்முகம், முகத்தை திருப்பி கொண்டவர்கள். எதற்கு? போகவாஞ்சகரே, இந்த ஜட உலகத்தில் கிருஷ்ணரை தவிர்த்து அனுபவிக்குங்கிற ஆசையினால கிருஷ்ணரை நிராகரித்துட்டு வந்தவர்கள் இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அத்தனை பேருமே. அந்நிகடஸ்த மாயா,
கிருஷ்ணா வேண்டாம்னு சொன்ன உடனே, நான் செப்பரேட்டாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே, முடிவு எடுத்த உடனே இம்மீடியட்டாக மாயா நம்மை தாக்குகின்றது. பக்கத்திலே நிற்கக்கூடிய மாயா, நிகடஸ்த மாயா, பக்கத்திலே நிற்கக்கூடிய மாயா நம்மை தாக்குகின்றது. அப்போ நாம் யாருமே கிருஷ்ணரை கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒவ்வொருத்தரும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தான் பிரபலமானவராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, தான் புகழ் வாய்ந்தவராக மாறணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா இன்பங்களும் வசதிகளும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஆளுநராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் தெளிவாக சொல்லிட்டார், பௌக்தாராம் யஜ்ஞ தபசாம். எல்லாவற்றின் உன்னத அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் தான். சர்வலோக மகேஸ்வரம் கிருஷ்ணர் தான் உன்னத ஆளுநர். சுகிருதம் சர்வபூதானம், அத்தனை ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பன், நிரந்தர நண்பன் பகவான் கிருஷ்ணன். இதை ஏன் கிருஷ்ணன் சொல்லிக்கிறார்? ஏன்னா இந்த 3 தப்பையும் நம்ம செய்கிறோம். இந்த 3 தப்பு நம்ம செய்கிறோம். நாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம்? நான் தான் ஆளுநர்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் குட்டி குட்டி ஒரு சமூகம் உருவாக்கி, அதில் 100 பேரோ 50 பேரோ 500 பேரோ ஒரு சமூகத்தை உருவாக்கி, அதுக்குள்ளே நான் ஆளுநராக இருக்கணும், தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்வபாவம் ஜீவாத்மாவுக்கு ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. அண்ட் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஸ்வபாவம். ஸோ எதற்கு இதை சொல்ல வரேன்னா, ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் கிருஷ்ணரை வரவேற்பதற்கு, கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை. நம்ம எல்லோருமே கிருஷ்ணருக்கு மட்டும் புகழா, எனக்கும் புகழ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம எல்லாருமே எனக்கும் புகழ் வேணும்னு ஆசைப்படுறோம். புகழை அடைவதற்கு பல விதத்தில் நாம் முயற்சி செய்கிறோம் இந்த பூமியில். அப்போ கிருஷ்ணருக்கு மட்டும் உன்னதமான புகழா? 100% புகழ் நிரம்பியவர் கிருஷ்ணா. அதோ விலோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தம. எல்லா லோகங்களும் ப்ளஸ் வேதங்களும் யாரை புகழ்கின்றன? கிருஷ்ணரை புகழ்கின்றன. பிரதீத்த. அதனால கிருஷ்ணருக்கு புருஷோத்தமான் பேர். புருஷர்களில் உத்தமர் கிருஷ்ணன். புருஷர்கள் யாரு? இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் புருஷர்கள் தான், ஒரு குட்டி குட்டி புருஷர்கள். அண்ட் புருஷர்களில் உத்தமராகிய பகவான் கிருஷ்ணன். அதனால தான் அவர் பேர் புருஷோத்தமர். ஸோ எல்லா புகழும் அவருக்கு தானமா. ஆனால் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். நான் கிருஷ்ணருக்கு மட்டும் புகழா, எனக்கும் புகழ் வேண்டும். கிருஷ்ணர் மட்டும் ஆளுநரா, ஸோ நானும் ஒரு குட்டி ஆளுநராக இருக்கணும். இந்த ஸ்வபாவம் நமக்கு எல்லோருக்கும் இருக்குது. அதனால தான் நான் மாயாவுடைய பிடியில் மாட்டியிருக்கோம். ஸோ எதற்கு இதை சொல்ல வரேன்னா, கிருஷ்ணர் அழையா விருந்தாளியாக இங்கே வருகின்றோம். இங்கே யாருமே கிருஷ்ணரை வரவேற்பதற்கு தயாராக இல்லை, அவரை கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் கிருஷ்ணர் இங்கே கீழே இறங்கி வருகின்றார். பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு தடவை கீழே இறங்கி வர்றார். அப்போ இது எதற்கு என்ன தெரியறது? பகவான் கிருஷ்ணருடைய கருணை, அவருடைய கருணை. தக்ஷிணா அப்படி சொல்லியிருக்கு ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில். கிருஷ்ணாவுக்கு ஒரு அருமையான ஒரு குணம் இருக்காங்க, தெய்வீக குணம். தக்ஷிணக அப்படின்னா சிம்பிள் அண்ட் லிபரல். கிருஷ்ணர் ரொம்ப எளிமையானவர் அண்ட் லிபரல், ரொம்ப பரந்த மனப்பான்மை உடையவர் அந்த கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணா அதனால தான் கிருஷ்ண பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த முன் தகுதியும் தேவையில்லை. நம்மளுடைய எளிமை போரும். நாம் எளிமையாக கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், சின்சியராக கிருஷ்ணரை நேசிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கிருஷ்ணருடைய குணம் அது தெய்வீக குணம். இந்த பகட்டுத்தனம் அல்லது பகட்டு வாழ்க்கை, அந்த பகட்டு ஸ்வபாவம் கிருஷ்ண பக்தியில் தேவையில்லை. கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணரை கவர்ந்து இழுப்பதற்கு நான் என்ன தவறு செய்திருக்கின்றேன், நான் உண்மையிலேயே ஜட உலகத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ணருடைய உலகத்துக்கு, ஏன்னா கிருஷ்ணா இன்வைட் பண்ணுறார், என்னுடைய உலகத்துக்கு வாங்க. யத்கத்வா நனிபர்த்தந்தே தத்தாம பரமம்மா.
என்னுடைய உலகத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா திரும்பி இங்கே வருவதில்லை, அதனால் என்னுடைய உலகத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டே இருக்கார் கிருஷ்ணா. பகவத்கீதையில் பல இடங்களில் இன்வைட் பண்ணுறார். இப்போ நாம் எல்லோருமே நம்ம செய்த தப்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லோரும் கிருஷ்ணரை நிராகரிச்சிட்டோம். இந்த உலகத்தில் செப்பரேட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பல விதத்தில் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நாம் நம்மை விடுவிப்பதற்கோசரம் கிருஷ்ணா இங்கே வருகின்றார். இங்கே வந்து கிருஷ்ணா பல பல லீலைகள், கவர்ச்சிகரமான லீலைகள். அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது? சுரம்யாங்க. ஸோ சுரம்யாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணருடைய ரூபம் ரம்யாங்க, ரொம்ப அழகான ரூபம். வெறும் அழகான ரூபம் இல்லையாமா, சுரம்யாங்க, ரொம்ப 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 அழகான ரூபமாமா கிருஷ்ணருடைய ரூபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருச்சிரஸ் தேஜசோ யுக்தோ பலியான் வயசான் விதக. அவரோட ரூபம் எப்படியாமா? ருச்சிரஸ். ருச்சிரஸ் அப்படின்னா கிருஷ்ணரோட ரூபம் பார்ப்பதற்கு, யார் கிருஷ்ணரோட ரூபத்தை பார்த்தாலும் வசீகரிக்கக்கூடிய ரூபமாக. நீங்கள் இஸ்கானுடைய பல பல கிருஷ்ணனுடைய பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். கிருஷ்ணனுடைய குழந்தை பிக்சர்ஸ், கிருஷ்ணனுடைய பாலகன் பிக்சர்ஸ், அதாவது 10 வயது பாலகனாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், பிபிடி பிக்சர்ஸ்னு சொல்லுவோம். பக்தி வேதாந்தா புத்தக அறக்கட்டளை அதனுடைய பிக்சர்ஸ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து வசீகரிக்கக்கூடியவரம். அவருடைய அழகு ருச்சிரஸ், பார்ப்பவருடைய கண்ணை பறிக்கக்கூடியவரம். அவ்வளோ அழகு உடையவரம் ருச்சிரஸ். பலியான் வயசான் விதக. வயசான் விதகன் என்ன அர்த்தம்? அவருடைய ரூபம் எப்பொழுதுமே ஒரிஜினல் கிருஷ்ணாவோட ரூபம் எப்படின்னா எப்பொழுதுமே அவர் 12 வயது பாலகன் மாதிரி தான் இருப்பார், ஃப்ரெஷ் யூத்தாக இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா இங்கே பூமியில் அவதரிக்கின்றார். நாம் அவரை கூப்பிடுறதுக்கு தயாராக இல்லாட்டியும், நாம் அவரை அழைக்காவிட்டாலும் அழையா விருந்தாளியாக இங்கே வருகின்றார். எதனால்? பகவான் கிருஷ்ணாவுக்கு கருணை அண்ட் க்ஷமாசீலா. க்ஷமாசீலான்னு அர்த்தம், கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளுடைய தவறை மன்னிப்பதற்கு உண்டான சுபாவம் உடையவர். விசாலமான சொல்லுவோம் இல்லையா, விசாலமான ஹிருதயம் உடையவர் கிருஷ்ணன். அவருடைய ஹிருதயம், கிருஷ்ணாவுடைய ஹிருதயம் விசாலமானதன். ஏன்னா நாம் எல்லாரும் யாரு கோடிக்கணக்கான ஜென்மங்களாக கிருஷ்ணரை நிராகரிச்சுட்டு இங்கே புலன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஜன்மம் எடுத்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். எத்தனை தடவை தோற்று போனாலும் திரும்ப திரும்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். கிருஷ்ணர் வேண்டாம்னு நிராகரிச்சிருக்கும். ஆனாலும் கிருஷ்ணருக்கு கோபம் இல்லையா நம்ம மேலே. இதுதான் க்ஷமாசீலா. நம்மளுடைய எல்லா தப்பு, நம்ம வந்து மிகப்பெரிய பிளண்டர் பண்ணிட்டோம், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். கிருஷ்ணர் வேண்டாம் நிராகரிச்சது தான் மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் தான் ஜட உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய மற்ற தவறுகள்லாம் குட்டி குட்டி தவறுகள். மிகப்பெரிய தவறுகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் வேண்டாம் நிராகரிச்சது. ஸோ கிருஷ்ணா அப்பையும் கூட நம்ம எல்லாரையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா. எவ்வளவு விசாலமான ஹிருதயமுடையவர் கிருஷ்ணன். கோடிக்கணக்கான ஜென்மமாக நாம் புலனின்பத்தை அனுபவித்து நான் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பையும் கிருஷ்ணா வந்து பரவாயில்ல. கிருஷ்ணா பாருங்க எவ்வளோ ஒண்டர்ஃபுல். கிருஷ்ணர் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ண முடியாதாம். இந்த உலகத்தில் நாம் வந்து ஜட ரீதியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாம் ஜட உடல்னு நினச்சிட்டு இருக்கோம் மாயாவுடைய உந்துதல்னால. அதனால் புல இன்பத்தை நம்ம அடையணும்னு சொல்லிட்டு பல விதத்தில் முயற்சி பண்ணுறோம். அதை எகைன் அதை சாங்ஷன் பண்ணுறதும் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் பாருங்க, ஓகே நீங்கள் எல்லோரும் என்னையை மறந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பரவாயில்ல நானும் ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகள், சப்ளைஸ், அந்த அந்த பொருட்கள், அந்த வசதிகள் எல்லாத்தையும் நானே சப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னையை மறந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு உங்களுக்கு மேலே கோபம் இல்லை, ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள். இந்த கிருஷ்ணர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க ஜீவாத்மாக்களை. பிரபுபாதர் சொல்லுவார், கிருஷ்ணர் வந்து நாம் கிருஷ்ணரை நேசிக்கிறோமோ இல்லையோ, கிருஷ்ணர் அத்தனை ஜீவராசிகளையும் நேசிக்கிறாராம். இது வந்து நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒருதலை காதல்னு சொல்லணும். ஒருதலை காதல், ஒரு சைடில் தான் இப்போ வந்து காதல். கிருஷ்ணர் மட்டும்தான் நம்மளை நேசிக்கிறார். கிருஷ்ணர் நம்மளை நேசிக்கிறதுனால தான்
நமக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்களாக உடல் எடுத்தாலும் கூட நமக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறார் கிருஷ்ணன். ஏன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எங்கிருந்து வருது? கிருஷ்ணன்ட்டு வருது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களும் எங்கிட்ட இருந்து கிருஷ்ணன்ட்டு வருது அப்படின்னு சொல்றார். அப்போ கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நாம் அவரை நிராகரிச்சுட்டு இங்கே செப்பரேட்டாக என்ஜாய் பண்ணணும்னு பிளானோட வந்தாலும் கூட இங்கே கிருஷ்ணா நமக்கு ஏற்பாடு பண்ணுறார். நாம் வசதிகளை அனுபவிக்கிறதுக்கு அவரை சப்ளையும் பண்ணுறார். கோபமே இல்லை கிருஷ்ணனுக்கு. அப்போ கிருஷ்ணருடைய அந்த சகிப்புத்தன்மை அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ கிருஷ்ணருடைய மன்னிக்கக்கூடிய சுபாவம் எவ்வளவு பெரியது. ஸோ அதனால் ஜென்டில்மேன், நாணயஸ்தன் அப்படின்னா கிருஷ்ணருடைய இந்த ஸ்வபாவம், அவருடைய இளகிய மனம், அவருடைய மன்னிக்கக்கூடிய சுபாவம், அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய கருணை, இதெல்லாத்தையும் நாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். கிருஷ்ணா நம்மள்டிருந்து எந்த பொருளையும் கேட்கல. கிருஷ்ணாட்ட இல்லாத பொருளை நம்ம கொடுக்க முடியும்? ஈசா வாஷம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத். கிருஷ்ணர் அத்தனைக்கும் ஓனர். அப்படிதான் ஈசோபனிஷதம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கு ஓனர் கிருஷ்ணா தானே. ஈசோபனிஷதம் சொல்லுது அப்படி. ஸோ இப்போ கிருஷ்ணர்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் கிருஷ்ணர் நம்மள்கிட்ட பொருள் கேட்கல. கிருஷ்ணர் என்ன கேட்குறார்? நாம் கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்த வேண்டும், நம்முடைய மனதை கிருஷ்ணர்கிட்ட பறி கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். வேறு எதையுமே கிருஷ்ணா கேட்கல. கிருஷ்ணரை நாம் வெறுமனே பொருட்களை கொடுத்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியாது. நாம் கிருஷ்ணரை நோக்கி அன்பு செலுத்தினால் மட்டுமே கிருஷ்ணர் ரொம்ப பரம திருப்தி அடைவார். அதனால் பக்தி அப்படின்னு சொன்னாலே அதற்கு லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு. இப்போ கிருஷ்ணரை நோக்கி நம்ம அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்தலாம்? நாம் கிருஷ்ணருடைய ஹெசோலினஸ் பானுசுவாமி மகாராஜ் அதாவது ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி சீடர், அவர் சொல்வார், கிருஷ்ணருடைய தெய்வீக குணங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் கிருஷ்ணரை ஆட்டோமேட்டிக்காக அவரை நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் மேலே ஒரு கவர்ச்சி வரும் நமக்கு. இதுதான் நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தகுதியாக அமைகின்றது. கிருஷ்ணர் மேலே இந்த கவர்ச்சி வளர்த்துக் கொள்வது, கிருஷ்ணரை நேசிப்பது. இது ஸோ கிருஷ்ணரை நேசிப்பதுங்கிறதுக்கு இது ரொம்ப சூக்ஷ்மமானது. இதை வெளிப்புற ரீதியாக ஜட ரீதியாக நீங்கள் அளவு பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அதனால் நாம் கிருஷ்ணரை இந்த நேசிக்கணும், கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்துகிறோம், இந்த ஒரு முடிவு ஜீவாத்மா எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காமல், ஜீவாத்மாவுக்கு அந்த திறமை இருக்காமல். ஆனால் நான் அந்த முடிவை எடுக்காமல் திரும்ப திரும்ப அந்த மாயாவுடைய உந்துதலில் மாட்டி ஜட உலகத்தில் அனுபவிக்கணும்னு ஓடிண்டே இருக்கோம். அண்ட் ஓடுறோம் ஓடிண்டே இருக்கோம், கோடிக்கணக்கான ஜென்மமாக ஓடிட்டு இருக்கோம். அதனால் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் எதற்கு இங்கே லீலை செய்தார். ஸோ இப்போ கிருஷ்ணா இங்கே பூமியில் 125 வருடங்கள் லீலைகள் செய்தார். அண்ட் அவருடைய லீலைகள் கவர்ச்சிகரமான லீலைகள். அதில் குறிப்பாக கிருஷ்ணருடைய பிருந்தாவன லீலைகள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டம், இனிமையான. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு பெரிய ஆச்சாரியர், அவர் சொல்கிறார், கிருஷ்ணருடைய பிருந்தாவன லீலைகள் ரொம்ப ரொம்ப இனிமையானது. அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் அவங்க பாய்ஸ் கிருஷ்ணருடைய தோள் மேல் ஏறி உட்காந்து விளையாடுவாங்க. அதாவது கிருஷ்ணரும் பலராமர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் 2 குரூப்பாக பிரிவாங்க. ஒரு குரூப்பில் பலராமர் இருப்பார், இன்னொரு குரூப்பில் கிருஷ்ணர் இருப்பார். என்று சாதாரண குழந்தைகள் மாறிய கிருஷ்ணா அங்கே விளையாடுறார் மற்ற பாய்ஸ் கூட. அந்த பாய்ஸுக்கு தான் எவ்வளோ பாக்கியம், கிருத புண்ணிய புஞ்சா ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். இந்த கிருஷ்ணா கூட சரிக்கு சரி சமமாக
விளையாடக்கூடிய இந்த பாய்ஸ், இந்த சிறுவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். அவர்கள் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக அவர்கள் தவம் கடந்து ஃபைனலி அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காங்க. கிருஷ்ணர் கூட சரிக்கு சரி சமமாக விளையாடுறதுக்கு. ஸோ கிருஷ்ணர் ஏன் இந்த மாதிரி அவர்கள் கூட விளையாடுறார்? ஏன்னா அவர்கள் கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்து கொண்டவர்கள். அதனால் கிருஷ்ணருடைய அந்தரங்க சகாவாக அவர்களால் இருக்க முடியுது. ஸோ கிருஷ்ணா இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும் பொழுது வேணுன்ட்டே கிருஷ்ணா தோற்று போகிறோம். கிருஷ்ணாவுக்கு அஜித்தான் பெயர். அஜித்தான் என்ன? அவர் யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. அஜித்தான் ஒருத்தராலையும் அவரை தோற்கடிக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு வெற்றி தான் கிருஷ்ணாவுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணா பக்தர்கள்ட்ட தோற்று போகிறாரம்மா. வேணுன்ட்டே பக்தர்கள் கூட விளையாடும் பொழுது கிருஷ்ணர் தோற்று போகிறாரம்மா. பக்தரை ஜெயிக்கிறத பார்த்து கிருஷ்ணா சந்தோஷப்படுறாரம்மா. கிருஷ்ணருக்கு இவ்வளவு கரிசனம், பக்தர்கள் மேலே அவ்வளவு கரிசனம். ஸோ இந்த பாய்ஸ் எல்லாமே கிருஷ்ணர் மேலே அவ்வளவு உயிர் அவங்களுக்கு. கிருஷ்ணானா என்ன வேணால் செய்வாங்க. ஸோ இந்த பாய்ஸ் எல்லாம் விளையாடும் பொழுது வேணுன்ட்டே கிருஷ்ணா தன் குரூப் தோற்று போகிற மாதிரி பண்ணிடுவார். அப்போ கிருஷ்ணர் தோற்று போகிற மாதிரி ஆகும் பொழுது என்ன ஆகுறது? தோற்று போன குரூப் ஜெயிச்ச குரூப்பை தோள் மேலே உட்கார வச்சு கூட்டின்னு போகும். அப்போ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள். நம்ம இங்கே பார்த்தோம் ஸ்வயம் பகவான் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த முழு முதற் கடவுள் ஆகிய கிருஷ்ணா தன்னுடைய தோள் மேலே ஜெயித்த குரூப் பாய்ஸ், அந்த சிறுவர்களை தோள் மேலே உட்கார வச்சு போகிறார். அண்ட் பாய்ஸ் கிருஷ்ணர் விரட்ட உட்காந்து ஓடு கிருஷ்ணா ஓடு கிருஷ்ணான் கிருஷ்ணர் ஓடுவார். இது எதனால்? கிருஷ்ணா பிரேமவசியா. ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவாத்மா கிருஷ்ணரை நோக்கி செலுத்தக்கூடிய பிரேமை. இது வெரி நைஸ், ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். என்னன்னா கிருஷ்ணரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம முதல் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் படிக்கிறோம், அபிக்ஞ ஸ்வராட். ஸ்வராட்னா என்னது? அவர் முழு சுதந்திரம் உடையவர். முழு சுதந்திரம் உடையவர். ஒருத்தருமே கிருஷ்ணருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அவர் எல்லாத்துக்கும் ஓனர். அவர் யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஈவன் பிரம்மா சிவபெருமான் கூட கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணா, அவ்வளோ பிரம்மாண்டமான கிருஷ்ணா, அவருடைய ஒரு விசேஷமான ஒரு தெய்வீக குணம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய துச்சமான ஒரு ஜீவாத்மா. எஸ், நம்ம எல்லாருமே துச்சமான ஜீவாத்மா. ஏன் அப்படின்னா கணக்கில் அடங்காத ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. அதில் 10ஓட 11 நானும் இருக்கேன். நம்ம எல்லாருமே ஒரு துச்சமான ஜீவாத்மா. நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அதை மறந்து போய் நான் பெரிய ஆள் நினச்சிக்கிறோம். இன்னும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கு எத்தனையோ இருக்காங்க, கணக்கில் அடங்காத ஜீவாத்மாக்கள். அதில் நானும் ஒருத்தர். இந்த துச்சமான ஜீவாத்மா இந்த பிரம்மாண்டமான கிருஷ்ணா, ரைட்? அவர் யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவர் முழு சுதந்திரம் உடையவர், எல்லாவற்றிற்கும் ஓனர். ஆனால் இந்த பூமியில் உட்கார்ந்துட்டு இந்த துச்சமான ஜீவாத்மா கிருஷ்ணரை நோக்கி பக்தி செலுத்தினார், அன்பு செலுத்தினார், தூய அன்பு. பிரபுபாதர் தான் சொல்வார், தூய அன்பு அப்படின்னா வித்தவுட் எனி டிஞ்ச் ஆஃப் unnecessary desire அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவார். தமிழில் சொல்லணும்னா பலநோக்கு செயல்கள், அதுக்கப்புறம் ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளணுங்கிற அப்படிங்கிற ஆசை, வேறு எந்த ரீதியான ஆசைகளும் இல்லாமல் சிம்பிளி கிருஷ்ணருடைய திருப்திக்கோசரம் அவரை நோக்கி நாம் பக்தி செலுத்துவது, அவரை நோக்கி நாம் அன்பு செலுத்துவது. இதை ஒரு ஜீவாத்மா இந்த அன்பை கிருஷ்ணரை நோக்கி செலுத்தினால் அவ்வளவு பிரம்மாண்டமான கிருஷ்ணா அந்த ஜீவாத்மாவுக்கு அடிமையாயிருவணும். இது விசேஷம். இதுதான் பிரேமவசியான்னு சொல்கிறேன். பிரேமவசியானா ஜீவாத்மா காமிக்கக்கூடிய, கிருஷ்ணரை நோக்கி காமிக்கக்கூடிய பிரேமை, அந்த பிரேமைக்கு அடிமையாயிருவரும் கிருஷ்ணன். விக்ருணீத்தே ஸ்வமாத்மான் பக்தேப்பியோ பக்தவத்சலக. அதனால தான் கிருஷ்ணாவுக்கு பக்தவத்சலான்னு பெயர். விக்ருணீதேனானது யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நோக்கி அன்பு செலுத்தினால், அன்புன்னா என்னது? பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்காம, கிருஷ்ணர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம சிம்பிளி கிருஷ்ணருக்கோசரம் நம்ம சேவை செய்கிறது. சேவை பல விதத்தில் நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்யலாம். கிருஷ்ணனுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸோ கிருஷ்ணருடைய நாமத்தை நாம் ஜெபம் செய்கிறதுனால நாம் கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றோம். பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்காம சிம்பிளி கிருஷ்ணருடைய திருப்திக்கோசரம், ஆனந்தத்துக்கோசரம் நாம் ஜெபம் செய்யலாம். ஏன்னா கிருஷ்ணர் திருப்தி அடைகின்றார் நாம் ஜெபம் செய்யும் பொழுது. அதனால் அந்த மனப்பான்மையோடு, இந்த மனப்பான்மையோடு தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனப்பான்மையோடு நாம் எல்லா விதமான சேவையும் கிருஷ்ணருக்கு செய்யலாம். ஸோ இப்போ இந்த அன்பு கலந்த இந்த தொண்டு ஜீவாத்மா கிருஷ்ணரை நோக்கி கலப்படம் எதுவும் இல்லாமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது கிருஷ்ணர் என்ன ஆகிறாராமா, ரொம்ப பிரேம வசியப்படுகின்றார். ஜீவாத்மா செலுத்தக்கூடிய பிரேமைக்கு கட்டுப்படுகின்றாரம்மா, தன்னையவே சேல்ஸ் பண்ணிடுறாராம் கிருஷ்ணன். ஸோ இவ்வளவு அற்புதமான தெய்வீக குணங்கள் நிரம்பியவர் பகவான் கிருஷ்ணா. ஸோ அதனால தான் பகவான் கிருஷ்ணா யசோதா மாதாவுக்கு கட்டுப்பட்டு குழந்தையாக இருக்கின்றார். யசோதா மாதா கிருஷ்ணரை குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனால் அப்பையும் கிருஷ்ணா யசோதா மாதாவுடைய அந்த வாத்சல்ய பிரேமை அதுக்கு அவர் கட்டுப்படுகின்றார். முழு முதல் கடவுள், அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இங்கே கட்டுப்பட்டு யசோதா மாதாவுக்கு பயந்து ஓடுறார். அண்ட் பாய்ஸை தன்னுடைய தோள் மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். அண்ட் கோபியர்கள் கிருஷ்ணரை கேலி பண்ணி பேசுகிறாங்க. கோபியர்கள் கிருஷ்ணருடைய சேம் ஏஜ் உடைய கோபியர்கள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரை கேலி பேசுவாங்களாம், கிண்டல் பண்ணுவாங்களாம். எதனால்? இது எல்லாமே அன்பினால் நடக்கின்றது. பிருந்தாவனவாசிகள் அத்தனை பேருமே கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பினால் இந்த மாதிரிய தன்னுடைய ஸ்வபாவத்தை தெரிவிக்கின்றார்கள் கிருஷ்ணருக்கு. அண்ட் கிருஷ்ணருக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அவங்களுடைய அன்பை சுவைக்கின்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வேறு எதையுமே நம்மள்ட்ட இருந்து சுவைக்கிறது இல்லை. எதை சுவைக்கிறார்? நம்மளுடைய அன்பை மட்டும் சுவைக்கின்றார். அதனால் ஜீவாத்மா கிருஷ்ணரை நோக்கி இந்த அன்பை வளர்த்து கொள்ளாத வரைக்கும் நான் விமோச்சனம் கிடையாது. மாயா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடும். ஜட உலகத்தில் கம்ப்ளீட்டாக சித்திரவதை பண்ணும். ஸோ நாம் இப்போ கொரோனான்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ரொம்ப பயந்து நடுங்கிறாங்க. ஏன்? மாயா கிருஷ்ணரை நோக்கி நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால் மாயா இந்த மாதிரியை போட்டு வதக்கி எடுத்துடும். நம்மளை எல்லோரையும் பலவிதமான பிரச்சனைகள் கொடுத்து வதக்கி எடுத்துடும். அதனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜீவாத்மாக்களாகிய நமக்கு அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னா நம்மை எல்லோரையும் விடுவிப்பதற்கோசரம் பகவான் இந்த தினம் ஒன்றுதான் இந்த பூமியில் பிரம்மாவுடைய வாழ்நாள், பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு தடவை ஷாமசுந்தர கிருஷ்ணா, முழு முதற் கடவுளாகிய ஷாமசுந்தர கிருஷ்ணா இங்கே அவதரித்து லீலைகள் செய்தார். துவாபர யுகத்தில் 125 வருடங்கள். அதனால் நமக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ரொம்ப 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 விசேஷமானது, ரொம்ப முக்கியமானது. நான் எனக்கோசரம் வந்திருக்கார் கிருஷ்ணன். என்னை ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினைக்கலாம், என்னை விடுவிப்பதற்கோசரம் கிருஷ்ணா இங்கே வந்திருக்கார். ஸோ இப்போ எதற்கு இங்கே கிருஷ்ணா லீலை செய்தாராமா? கிருஷ்ணா நமக்கு எல்லாரும் பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படின்னா, நீங்கள் டெல்லி போனீங்கன்னு வச்சுக்கோங்க. டெல்லியில் நீங்கள் அமெரிக்காவுடைய தூதரகம் இருக்கும். அமெரிக்க தூதரகம், யூஎஸ் எம்பசின்னு சொல்லுவோம். இந்த அமெரிக்க தூதரகத்தில் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான பில்டிங்ஸ், பெரிய பெரிய ரொம்ப ஃபேமஸ் பில்டிங்லாம் இருக்கும். அந்த பில்டிங்குடைய மாடல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாடல் அல்லது பிக்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அமெரிக்க தூதரகத்தில். எதற்கு அப்படின்னா, இந்த மாதிரிய ரொம்ப பிரபலமான விஷயங்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்குது, நீங்கள் எல்லோரும் அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு சின்ன சின்ன அங்கே சில சாம்பிள்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அமெரிக்க தூதரகத்தில். அதே மாதிரி கிருஷ்ணாவும் இந்த பூமியில் துவாபர யுகத்தில் கீழே இறக்கி 125 வருடங்கள் லீலைகள் செய்தார். பல லீலைகள் செய்தார். இதெல்லாம் சாம்பிள் லீலைகளாகும். கிருஷ்ணா இந்த மாதிரி கணக்கில் அடங்காத லீலைகள் கோலோக பிருந்தாவனத்தில் தினந்தோறும் செஞ்சுட்டே இருக்காங்க. நாம் கிருஷ்ணர் கூட சேர்ந்தால் நாம் இந்த ஜட உலகத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உண்மையிலேயே இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணரை நம் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நேசிக்க ஆரம்பிக்கணும். கிருஷ்ணரை நேசிப்பதற்கு சிறந்த வழி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் கலியுகத்தில்
அவதரித்து, கிருஷ்ணரே அவதரித்து என்ன பண்ணார்? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இப்போ என்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணா வந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த துவாபர யுகத்தில் அவதரித்தார். இப்போ நம்ம எல்லோரும் நினைக்கலாம், ஓ இப்போ நான் 5000 வருஷத்துக்கு அப்புறம் தானே நான் இங்கே பிறந்திருக்கேன், அதனால் கிருஷ்ணர் கூட எனக்கு நேரடி தொடர்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே என்ன பண்ணுறாருன்னா, அவரே விரும்பி தன்னுடைய நாமத்தில் உட்காந்துருக்கிறார். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம இதை ரொம்ப முக்கியமாக இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணா வந்து கலியுகத்தில் துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிருஷ்ணா நேரடி தொடர்பு கொடுத்தார். பட் கலியுகவாசிகள் ஆகிய நமக்கு கிருஷ்ணர் நேரடி தொடர்பு எப்படி கொடுக்கறது? முடியாது இல்லையா? அதனால் கிருஷ்ணா எகெயின் அவருடைய கருணை பாருங்க. நாம் எல்லாரும் கலியுகவாசிகள் ஆகிய நம்மை விடுவிப்பதற்கோசரம் கிருஷ்ணா ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாரோமா, தன்னுடைய அத்தனை தெய்வீக சக்திகளையும் தன்னுடைய நாமத்தில் போட்டு வச்சுருக்காராமா. ஸோ நாமத்தில் கிருஷ்ணன் வந்து உட்காந்துக்கிறார். அதனால தான் அபிநத்வாத் நாமநாமினோ நினைத்தோம். நாமத்தை உடையவருக்கும் அண்ட் நாமமும் 2 பேரும் ஒன்று, வித்தியாசம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் நமக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ அப்போ கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரில் கிருஷ்ணன் இருக்கின்றார். கலியுகவாசிகளாகிய நாம் கிருஷ்ணர் கூட நமக்கு தொடர்பு கொள்ள முடியலையேன்னு வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாமத்தில் கிருஷ்ணன் இருக்கின்றார். நாமம் கிருஷ்ணர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரோ, பிரம்மாண்டமானவரோ, அதே மாதிரி நாமமும் அதே அளவுக்கு தெய்வீக சக்திகள் நிரம்பியவர் நாமமும். அதனால் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை கீழே இறங்கி வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விநியோகம் செய்தார் நமக்கு எல்லோருக்கும். ஸோ எவ்வளவு டேஞ்சர் இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், நாம் இந்த நாமத்தை சின்சியராக இடைவிடாமல் ஜபம் செய்யும் பொழுது கிருஷ்ணர் கூட நாம் தொடர்பு கொள்கின்றோம். ஸோ ஆக்சுவலி ஒரே ஒரு மேற்கோளோடு நான் முடிச்சிடுறேன். விஷ்ணு புராணத்தில் ஒரு அருமையான ஒரு மேற்கோள் வருது. விஷ்ணு புராணம் 18 புராணங்கள் மிகப்பெரிய புராணம் விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சத்தியயுகம் வந்து பொற்காலம். சத்தியயுகத்தில் வாழ்ந்தாலும் அவருடைய ஹிருதயத்தில் கோவிந்தாவுடைய நினைவு இல்லைன்னா, கோவிந்தாவை கிருஷ்ணாவை அவர் ஹிருதயத்தில் மனசில் நினைக்கலைன்னா, சத்தியயுகத்தில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் அவருக்கு மட்டும் கலியுகம் தோன்றுமா. அதே ஸ்லோகத்தில் விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கலியுகத்தில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணரை தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்து கொண்டே இருந்தால், அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு இருந்தால், கலியுகத்தில் வாழ்ந்தாலும் அவருக்கு மட்டும் சத்தியயுகம் தோன்றும் விஷ்ணு புராணம் சொல்கிறது. அதனால் நான் பகவான் கிருஷ்ணா கருணையோடு இந்த நாமத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நாம் இடைவிடாமல் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மந்திரத்தை வந்து நாம் இடைவிடாமல் ஜெபம் செய்வதற்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, பயிற்சி செய்யும் பொழுது நாம் உண்மையிலேயே கிருஷ்ணர் கூட தொடர்பு கொள்கின்றோம். அண்ட் நம்ம உடலை விட்ட உடனே கிருஷ்ணருடைய உலகம் கோலோக பிருந்தாவனத்துக்கு சென்று அடையலாம். ஸோ இந்த வாய்ப்பு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு நாமமும் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் தான். நைஸ் பாயிண்ட். ஆக்சுவலி கிருஷ்ணா எப்படி வராக அவதாரம் எடுத்தார், அண்ட் கிருஷ்ணா வந்து ராம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், பல அவதாரங்கள் எடுத்தார். அதாவது ஸ்ரீரோதகசாயி விஷ்ணு பல இந்த அவதாரங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரியே கிருஷ்ணருடைய இன்னொரு அவதாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இப்பொழுது இருக்காங்க நமக்கு. ஸோ கிருஷ்ணருடைய நாம அவதாரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நாம் தொடர்பு கொள்ள முடியும், கிருஷ்ணர் கூட தொடர்பு கொள்ள முடியும். அதனால் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்வதற்கு நாம் தீவிரமாக பயிற்சி செய்யும் பொழுது நம் ஹிருதயத்தில் அச்சேதோ தர்ப்பண மார்ஜனம்,
நம்மளுடைய உணர்வில் படிந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஜட ரீதியான அசுத்தங்கள் எல்லாம் தூய்மை அடைந்து தன் கிருஷ்ணர் மேலே அன்பு உதயமாகுமாம், பிரேமை உதயமாகும். ஸோ பிரேம புமர்த்தோ பகவான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், பகவான் கிருஷ்ணர் மேலே பிரேமை வளர்த்து கொள்வது தான் மனுஷன் அடைய வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம். நாம் பேங்க் பேலன்ஸில் 1 கோடி ரூபா சேர்த்து வைக்கலாம், பட் அது பொக்கிஷம் அல்ல. ஏன்னா நம்ம உடலை விட்டாச்சுன்னா அதை நம்ம தூக்கிட்டு போக முடியாது, அதை விட்டாகும். ஆனால் மனுஷன் ஆக்சுவலி சேர்க்க வேண்டிய ஒரு நிரந்தர பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் மேலே பிரேமை. அந்த பிரேமை எப்படி கிடைக்கும்? கிருஷ்ணனுடைய நாமத்தை எப்பொழுதுமே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கிருஷ்ணர் மேல் அந்த பிரேமை உதயமாகும். அதனால் இந்த கிருஷ்ண அவதாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது கிருஷ்ணா துவாபர யுகத்தில் அவதரித்த மாதிரிய நம் கூட நேரடி தொடர்பு இல்லாட்டியும் கூட நாம் அவருடைய நாமம் கிருஷ்ண அவதாரம் தான். அதனால் அவர்கள் கூட தொடர்பு கொள்ளும் பொழுது கிருஷ்ணர் ஆக்சுவலி தத்தூரே தத்வந்திக்கே ஈசோபுருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தால் கிருஷ்ணர் ஆக்சுவலி ரொம்ப பக்கத்திலேயே இருக்கார் நம்ம கூட. நம்ம கிருஷ்ணரை மறந்தால் கிருஷ்ணர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். இப்படி ஈசோபனிஷத்து நமக்கு சொல்கிறாங்க. அதனால் நாம் இதை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஜபம் செய்ய வேண்டும். நாம் கிருஷ்ணருடைய இந்த அவருடைய ஹிருதயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் ஆக்சுவலி விரும்புகிறார் எல்லா ஜீவாத்மாக்களுமே இந்த பூமியிலிருந்து விடுபட்டு ஜட உலகத்திலிருந்து விடுபட்டு கோலோக பிருந்தாவனத்துக்கு வரணும்னு கிருஷ்ணர் ஏங்குகிறார். ஸோ கிருஷ்ணருடைய ஹிருதயத்தை புரிந்து கொண்டு நாம் அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது இது இருதலை காதலாக மாறும். இல்லைன்னா ஒருதலை காதல் கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெயின் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம் இந்த ஜட உலகத்தில் கிருஷ்ணரை மறந்துட்டு செப்பரேட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். கிருஷ்ணர் நம்ம ஹிருதயத்திலே உட்கார்ந்துருக்கார் பரமாத்மாவாக. அவருக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். அதாவது கிருஷ்ணர் நம்மளை நேசிக்கின்றார், நாம் அவரை நேசிக்காமல் வேற எங்கெங்கெல்லாமோ திரும்பிட்டு இருக்கோம். அப்போ நாம் இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணரை நோக்கி திரும்ப வேண்டும். கிருஷ்ணரை நேசித்தால் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷம் அடைவார். அதுதான் வெற்றி. ஆக்சுவலி ஜென்ம சாப்பல்யான்னா பிறந்ததனுடைய வெற்றி இதுதான். கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்து கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்து கொண்டு கிருஷ்ணருடைய உலகத்துக்கு சென்றடைவது தான். அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொண்டு தீவிர பயிற்சி செய்ய வேண்டும், பக்தி பயிற்சி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண. जय श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की, पतित पावन शिल प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदी. हरि हरि.